அவருடைய சண்டையிலேருந்து தப்பிக்கணும். இங்கே ஒரே பிரச்சனையாக இருக்குது, பேசாமல் பாடி கான்ஷியஸ் அந்த அந்த சைடு போயிடலாமா, அந்த மாதிரிலாம் சில பேருக்கு தாட்டு வருது. இங்கே இருக்கிற போராட்டத்தை தாங்க முடியாமல் அங்கே போனால் அது இதுக்கு மேலே அங்கே இருக்கும் இல்லையா? அங்கே முடியலன்னு தானே இங்கே வந்திருக்கிறோம். திரும்பவும் இங்கேருந்து அங்கே போனால் வாழ முடியுமா? கிளைமேக்ஸ் டைமில் அது ரொம்ப டஃப்பாக இருக்கும். கஷ்டமோ நஷ்டமோ பாபாகிட்டே இருந்துருங்க. பாபா எல்லாத்தையும் ஒரு நாள் சரி பண்ணுவார். நம்ம இடைவிடாத புருஷார்த்தம் மனசால சோல் கான்ஷியஸ்லேருந்து பாபா நினைவில் இருந்துக்கிட்டே இருந்தால் நம்ம கணக்கு செட்டில்மெண்ட் ஆயிடுச்சுன்னா நம்மளுக்கு இப்போ கஷ்டம் கொடுக்குறவங்களாம் கொடுக்காம நிறுத்திடுவாங்க. இந்த கணக்கு இருக்கிறதுனால தான் கொடுக்குறாங்க இல்லையா? இப்போ அந்த கணக்கு செட்டில் பண்ணுறதுக்கு ஒரே வழி ஆத்மானு புரிஞ்சு பாபாவை நினைக்கணும். ஒரு பொழுதும் இதுக்கு நான் பேசாம அங்கேயே போயிடலாம் அந்த மாதிரி தாட்டு மட்டும் வரக்கூடாது. மாட்டினீங்க, கடவுளே காப்பாற்ற மாட்டார். சதா கபர்தார், ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. சப் பாயி பஹன, எல்லாரும் யாரு? சகோதர சகோதரிகள் தானே. லௌகீகத்துல சகோதர சகோதரிகள் திட்டினாக்கா அதுக்காக நான் வீட்டை விட்டு கோச்சிட்டு எங்க போறது? அப்படிதான் இது கூட ஒரு ஃபேமிலியா நினச்சிக்கோங்க. இவங்கெல்லாம் உங்களோட சகோதர சகோதரிகள். அது கணக்கு இருக்கிற வரைக்கும் தானே திட்டுலாம் கொடுக்கும். அதனால நீங்க நம்ம செஞ்ச கணக்கு அது ஞாபகம் இருந்தா திட்டு வாங்கும்போது கஷ்டமா இருக்காது. நான் இந்த ஆத்மாவை எப்படிலாம் திட்டினோன்னோ தெரியல, அது ரிட்டர்ன் கிடைக்காத அப்படின்னு நினச்சிட்டு அந்த ஆத்மாகிட்டே மன்னிப்பு கேட்டுருங்க. பாபா தெரியாம இந்த ஆத்மாவை ரொம்ப திட்டம் போல எந்த பிறவிலையோ அது வச்சு வாங்குது, வட்டியோட கொடுக்குது, நீ கொஞ்சம் சரி பண்ணிடு, நான் என்னை மன்னிச்சுட்டு சொல்லு அந்த ஆத்மாவை அப்படின்னு கேட்டுக்கோங்க. சப் ஐ வேணு, மற்றபடி இது ஃபேமிலியா நினைங்க. கணக்கு இங்கே தானே செட்டில்மெண்ட் ஆகும். லௌகீகத்தில் கூட ஃபேமிலி மெம்பர்ஸ் எப்படி அமைகிறாங்க, நம்ம கணக்கு யார்கிட்ட இருக்கோ அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸாக மாறுவாங்க. அதிக கடன் வச்சு இருந்தோம்னா அவங்க மகளாக பிறப்பாங்க இல்லையா? அவங்களுக்கு வரதட்சணை எல்லாத்தையும் போட்டு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்ல, அது மாதிரி அது கடன் கொடுத்தவங்க இல்லையா? நம்ம ஏதோ ஹெல்ப் வாங்கியிருந்தா மகனாக பிறப்பாங்க. இந்த காலத்தில் மகன் மகள் எல்லாருமே வாங்குறதுல தான் இருப்பாங்க இல்லையா? இதெல்லாம் கணக்கு, எல்லாமே கணக்கு தான். அது மாதிரி இது கூட ஒரு கணக்கு தான். அலௌகிக ஃபேமிலி கூட ஒரு கணக்கு தான். அதனால இது கூட சகோதர சகோதரிகள் தான் அப்படின்னு நினச்சிக்குவாங்க. இவங்கள்கிட்ட நம்ம கணக்கு அதிகமாக இருக்கும். ஏன்னா 84 பர்த்து யாரு கூட வந்திருக்கும், கணக்கு ஜாஸ்தி தான் இருக்கும். நாம் போடும்போது தெரியல, அறுவடை பண்ணும்போது கஷ்டமாக இருக்கு. வேற வழி இல்லை, சகிப்பு தன்மை வேணால் நான் தரேன் அப்படின்ற. ஆனால் நடிச்சு தான் ஆகணும், ஃபேமிலியில் இருந்து தான் ஆகணும். எங்கே போவீங்க? बाबा ने जो सिखाया है वही बहनें सिखाती हैं. சிஸ்டர்ஸ் தனியாக முரளி எடுக்கிறாங்களோ அப்படின்லாம் யோசிக்காதீங்க. சிவபாபா சொல்கிறது தான் அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க. அவங்க தனியாக சொந்த கதைலாம் கிடையாது இதெல்லாம்.